காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் குன்னவாக்கம் ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டத்தில் நச்சுப்பேட்டை கிராம மக்கள் சாலை வசதி கேட்டு கருப்பு கொடியுடன் கலந்து கொண்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் குன்னவாக்கம் ஊராட்சிக்குட்பட்டது நச்சுப்பேட்டை கிராமம். இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கிராமத்திற்கு முறையான சாலை வசதி இல்லை என்று கூறப்படுகிறது. இதற்காக அந்த பகுதி மக்கள் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை சாலை வேண்டி மனு கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை சாலைக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் குன்னவாக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு கருப்பு கொடியுடன் வந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகம் கூறியதால் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து கோஷமிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் புவனேஸ்வரி. நான் குன்னவாக்க கிராமம். குன்னவாக்கத்தில் நச்சிப்பேட்டை ஸ்ட்ரீட்டு. அதில் 40 தெரு 40 வீடு இருக்குது. 40 வீட்லேயும் போக்குவரத்து வசதி வழி கிராம சபை கூட்டத்துக்கும் ஒரு மனு கொடுத்தோம். வெளியே பிடி ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்தோம். அப்பயும் எதுவும் நடக்கலை. இப்போ கிராம சபை கூட்டத்துக்கு கருப்பு கொடி ஏந்தி நிற்கிறோம். அதுக்கான தீர்வும் எதுவும் கொடுக்கவும் இல்லை, பதிலும் எதுவும் சொல்லவும் இல்லை. அவங்க ஸ்ட்ரைட்டாக கலெக்டர் ஆஃபீஸ் போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனாலும் அதுக்கான முடிவு கிடைக்குமான்னு நானும் தெரியல. தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தாலும் இந்திய பிரதமராக இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் அது இங்கு கிடையாது. SS பாலாஜி பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த மேலக்கோட்டையூர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 77வது குடியரசு தின விழா பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் லில்லி புஷ்பம் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் விளையாட்டு, பல்கலைக்கழக, NCC மாணவர்கள் மற்றும் NSS மாணவர்கள் அணிவகுப்பு, காவலர்கள் அணிவகுப்பு போன்று துப்பாக்கியுடன் காக்கி உடை அணிந்து தேசிய கொடி கையில் ஏந்தி அணிவகுப்பு செய்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். இறுதியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. ஆண்கள் கிராமிய பாடலுக்கு நடனம், கொம்பாட்டம், கரகாட்ட பாடலுக்கு நடனம், தனிநபர் கொம்பாட்டம், யோகா பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் உடற்கல்வி பல்கலைக்கழகத்தில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற NSS மற்றும் NCC மாணவ மாணவிகளுக்கு தங்கப் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தொலைதூர கல்வி இயக்குநர் முனைவர் சத்யகுமார், NCC பயிற்சியாளர் முனைவர் ஜெயக்குமார், NSS பொறுப்பாளர் முனைவர் வேல்குமார், உடற்கல்வித்துறை தலைவர் முனைவர் திருமலைக்குமார், யோகா துறை தலைவர் முனைவர் துரை வெங்கடேசன் உள்ளிட்ட பல்வேறு துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், சிறப்பு விரிவுரையாளர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசுகையில், பாலிடிக்ஸ் அரசியல் மூலமாக நம் நாட்டையே அழித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் பொதுமக்கள் நம்ம கட்சி, நம்ம தலைவர், நம்ம குடும்பத்திற்கு தெரிந்தவர் என்று முகத்தை பார்த்து வாக்களித்து வருகிறோம். இந்தியாவில் 543 தொகுதி உள்ளது. உங்கள் பகுதி யார் வேட்பாளர், மக்கள் பிரதிநிதியாக வந்தால் அவர்களின் நிலையை அறிந்து சரியானவர்களா என்பதை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும். என்னுடைய உடை என்பது பண்புகள் போன்றவற்றை வைத்து தீர்மானிக்க கூடாது. மக்கள் பிரதிநிதியாக வந்தால் என்ன செய்வார் என்பதை அறிந்து வாக்களிக்க வேண்டும். அப்படி 234 பேரை வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் 234 பேரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மாநிலமாக இருந்தால் முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்றியமாக இருந்தால் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இங்கு அது கிடையாது. அதுபோல் யாரும் செயல்படவில்லை என கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில் விரிவுபடுத்தினார். நாடு குடியரசு அடைந்து 77 ஆண்டுகள் ஆன நிலையில் நான் உட்பட இன்னும் கூட கான்ஸ்டிடியூஷன் பற்றி முழுமையான தேடல் இருக்கிறது.
பழைய இந்தியாவை தகர்த்து எறிந்து புதிய இந்தியாவை நாம் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், பழைய இந்தியா என்பது பாகுபாடுகளை, வேறுபாடுகளை வலியுறுத்தக்கூடியவையாக இருந்தது. பிறப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள் விளையாட்டில் மட்டும் போட்டியாக இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையிலும் போட்டியாக இருக்கும். எல்லோரும் சமம். சமம் என்பது வேறு, சமத்துவம் என்பது வேறு. அனைவரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Professor Assembly, Tirupuru, Tamil Nadu Physical Education and Sports University took kind. Next, the first BPES competition, radiating enthusiasm and the promise-led way, Mr. G. Kiran and Ms. M. Rupini from first BPES. Next comes Department of Yoga, marching forward, embodying unity of mind, body and spirit, led by and basic marches in quick time cadets practically before advancing to squad or section drills. By our cadets. நாள் கொண்டாட்டம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியாக இருந்தாலும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இது கொண்டாடப்படுகிறது. அது மிக குறிப்பாக சுதந்திர தினத்தன்று கூட கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடுவார்கள். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவை குமரன் அவர்கள் துவக்கி வைத்தார். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை அவரது ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாக கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் பகுதியில் மாபெரும் 50 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் திருவிழாவை விழுப்புரம் மாவட்ட தலைமை நிர்வாகி குமரன் துவக்கி வைத்தார். இதன் இறுதியாக வெற்றி பெற்ற அணிக்கு 20,000 ரூபாய் ரொக்கமும் கோப்பையும், சிறந்த ஆட்ட நாயகனுக்கு 10,000 ரூபாய் ரொக்கமும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இதில் விழுப்புரம், திண்டிவனம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். என்னுடைய சார்பிலையும் தம்பியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இங்கே வருகை புரிந்த பண்ருட்டி, விழுப்புரம், விக்கிரவண்டி, பாண்டிச்சேரி, மரக்காணம் எல்லாம் சுற்றுப்பட்டு எல்லாருக்கும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இது தெரியாமல் போச்சு. நான் நேற்றே வந்து இந்த கேம் பார்க்கலான்னு பார்த்தேன். நாங்கள் நேற்று ஒரு வேலை விஷயமா வெளில போயிட்டோம். இருந்தாலும் அடுத்து வர டோர்னமெண்ட் தான் கண்டிப்பாக வந்து பார்க்குறோம். உங்களுக்கு எந்த விதமான ஏதாவது உதவிகள் இருந்தால் கோயிலுடைய மனசில் அவர் எப்படி இருக்காரோ அதே அளவுக்கு என் மனசுலேயே இருக்காரு. அந்த அளவுக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காவல் நிலையத்தில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காவல் நிலையத்தில் 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். துணை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा
विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे வேடந்தாங்கல் கிராமத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயரை மாற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அமைதி பேரணி மற்றும் விளக்க கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அமைதி பேரணி மற்றும் விளக்க கூட்டம் பிசிசி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார், அச்சரப்பாக்கம் வடக்கு வட்டார தலைவர் ஹரிபிரசாத் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு கிராம பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னை சோனியா காந்தி மூலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமானது நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் கிராம பகுதியில் உள்ள பொதுமக்கள் வறுமையின்றி வாழ்வதற்காக வழிவகுத்தது. ஆனால் தற்பொழுது மத்தியில் உள்ள பாஜக அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றி அமைத்துள்ளது. இதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த 100 நாள் வேலை திட்டமானது முடக்குவதற்கான முதற்கட்ட ஏற்பாடாக ஒன்றிய அரசு இந்த பெயர் மாற்றத்தை சேர்த்திருப்பதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் வேல்விழி, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நாசர், ஜெய்சங்கர், நேருஜி, கங்காதரன், வின்சென்ட் ராஜ், டேவிட், ஏழுமலை, சத்யசீலன், ராமலிங்கம், கோடீஸ்வரன், பாஸ்கர், லோகு, தாமோதரன், கோவிந்தன், சாகுல் ஹமீத், ஆகாஷ், வெங்கட்ராஜ், உமாசங்கர், கோட்டை தயார், செந்தில் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காந்தி பெயரை நீக்கம் செய்த மோடி அரசை கண்டிக்கின்றோம். சத்துவிடு 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 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி அம்மாள் வரலாறு உண்டு, எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட பிறந்த எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே பதவி நீக்கம் செய்து 2 ஆண்டுகள் சிறந்த தண்டனை கொடுத்தார்கள். அன்றைக்கு கூட தலைவர் பயப்படவில்லை. இந்த நாட்டு மக்களுக்காக போராடி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்கம் வாலாஜாபாத் T4 காவல் நிலையம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பாலாறு லயன் சங்கம் வாலாஜாபாத் D4 காவல் நிலையம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பேரணி வாலாஜாபாத் பேருந்து நிலையம் தொடங்கி முருகன் கோவில் வரை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரிவேணி அகாடமி பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி வாலாஜாபாத் பாலாறு லயன் சங்க தலைவர் லயன் சி முனுசாமி தலைமையில் முதல் துணைநிலை ஆளுநர் லயன் டாக்டர் பூர்ணச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் வாலாஜாபாத் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுபவர்களுக்கு பரிசுகளை முன்னாள் மண்டல தலைவர் லயன் வேலாயுதம், உடனடி தலைவர் ஹரிகுமார் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்வில் பாலாறு லயன் சங்க செயலர் லயன் சண்முகம், பொருளாளர் ஆனந்த் முன்னிலையில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
பழனியில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த குமாரபாளையம், வயலூர், மிடப்பாடி, தாளையம், கீரனூர், கல்துறை, பணப்பட்டி ஆகிய கிராமங்களில் நிலமற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் இதுவரை எந்த தீர்வும் இல்லை. தொடர்ந்து முத்தநாயக்கன்பட்டி கிராமம், குமாரபாளையத்தில் தனிநபர்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தை பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர். உடனடியாக வருவாய்த்துறையினர் இந்த நிகழ்வில் தலையிட்டு ஆக்கிரமிப்பு செய்த இடத்தினை மீட்டு நிலமில்லா ஏழைகளுக்கு பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தியும் தொடர்ந்து பழனி வட்டாட்சியர் ஏழைகளுக்கு உதவ முன்வராமல் கோரிக்கை வைக்கப்படும் நிலையில் முதலாளிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதாகவும் அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தியும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் தலைமையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தெப்பம்பட்டி ஒன்றியம் சிவராஜ், மாவட்ட செயற்குழு கணேசன், மாவட்ட செயற்குழு கௌசல்யா, மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படாமல் உள்ளதாகவும் ஆக்கிரமிப்புகள் வருவாய்த்துறையின் மூலம் விரைவில் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பெருந்திரளானோர் கலந்து கொண்டு தொடர் காத்திருப்பு போராட்டம், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் தொப்பம்பட்டி ஒன்றிய குழுவின் சார்பில் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு, சுடுகாடு கேட்டு, அதே மாதிரி ஆக்கிரமிப்பு பல இடங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கிறது. அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். இது சம்பந்தமாக நோட்டீஸு, போஸ்டர் வெளியிடப்பட்டது. இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பழனி வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். பம்மல் தெற்கு பகுதி அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி அதிமுக சார்பில் வருகின்ற 2026 தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற நோக்கில் பம்மல் தெற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், துணை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தன்சிங் கலந்து கொண்டு 10வது வார்டு மூங்கில் ஏரி மற்றும் 11, 12வது வார்டு பகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த ஏழைகளே இல்லாத கான்கிரீட் வீடுகள், ஏழைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தீபாவளி பண்டிகை நாளில் அற்புதமான புடவை வழங்குவது, AI தொழில்நுட்பத்துடன் மீண்டும் மடிக்கணினி வழங்குவது, சுயதொழில் செய்ய விவசாயிகளுக்கு இலவசமாக ஆடு, மாடு, கோழிகள் வழங்குவது, நில உரிமை இல்லாதவர்களுக்கு நில உரிமை, பட்டா இல்லாமல் வசிப்பவர்களுக்கு பட்டா, மீண்டும் அம்மா கிளினிக் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்றும் வியாபாரிகள், பாதசாரிகள், இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் அதிமுகவிற்கு ஆதரவு அளித்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதில் 10வது வார்டு வட்ட செயலாளர் சரவணன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கிஷோர்குமார் மற்றும் முனுசாமி, அனீஷ், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நரேஷ், பன்னீர்செல்வம் உட்பட பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரண்ட் பில்லுலாம் ஏற்றிட்டாங்க. அகலமா போனோம்.
திண்டிவனத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜையும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்குதல் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மன்ற நிர்வாகிகள் முரளிதர், பாலசுப்ரமணியம், முத்தமிழ் செல்வன், ஆனந்த், வேள்வி குழு ஜான்சி, ஸ்ரீமதி, மாலா, சரஸ்வதி, சங்கரி, பத்மா, பன்னீர், கார்த்திக், வர்ஷா, மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் காண்டாமிருக வண்டு மற்றும் வெள்ளை பூச்சிகளின் தாக்குதலால் தென்னை மரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தென்னை விவசாயம் சரிவை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை விவசாயம் பரவலாக நடைபெற்று வருகிறது. டி வாடிப்பட்டி, டிவி ரெங்கநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை விவசாயத்தை விவசாயிகள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாகவே பூச்சிகள் மற்றும் வண்டுகளின் தாக்குதலால் தென்னை மரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். காண்டாமிருக வண்டு மற்றும் வெள்ளை பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்படும் தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்து விழும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் இதன் காரணமாக மரங்கள் பாதிக்கப்பட்டு தேங்காயின் அளவும் சிறிது அதற்குரிய விலையும் கிடைக்காமல் விலை மிகவும் குறைவாக கிடைப்பதாக கூறுகின்றனர். தென்னை விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு வரும் இந்த சமயத்தில் தென்னை மரங்களை காப்பாற்றுவதற்கு மானிய விலையில் பூச்சி மற்றும் வண்டுகளை கொல்லும் மருந்துகளை வழங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரவுண்ட்ல வந்து இருக்குள்ள இதை வெட்டி எடுத்துட்டு கெமிக்கல் மருந்து ஊற்றினா மட்டும்தான் இந்த மரம் வந்து நம்ம. என் பேர் மலைச்சாமி, ஆண்டிவட்டி தாலுகா. ஆண்டிவட்டி சுற்றி பார்த்தீங்களா ஒரு 50,000 ஏக்கர் வந்து தென்னை விவசாயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2 மாசமா பார்த்தீங்கன்னாக்க வண்டுகள் பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்கு. இப்போ நோய் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப தென்னை விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. பழனியில் நில உரிமையாளர் பெயரில் போலியான பத்திரங்கள் தயார் செய்து செங்கல் சூளைக்க அனுமதி பெற்ற மோசடி பேர்வழி மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பழனி அருகே மேல்கரைப்பட்டியை சேர்ந்தவர் நந்தகுமார். விவசாயியான இவருக்கு சுமார் 6 ஏக்கர் நிலம் உள்ளது. இவரது நிலத்தின் ஒரு பகுதியை 5 லட்சம் ரூபாய்க்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுவைதா லே அவுட்டில் வசிக்கும் ஒரு பெண்மணிக்கு குத்தகைக்கு விட்டுள்ளார். அவர் குத்தகை தொகையில் வெறும் 50,000 ரூபாய் மட்டும் வழங்கிவிட்டு பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த இடத்தில் செங்கல் சூளை வைக்க நந்தகுமாரிடம் அந்த பெண் கேட்டுள்ளார். இதற்கிடையில் அந்த பெண்ணின் மகன் சிவகுமார் என்பவர் நந்தகுமாரின் அலைபேசி எண்ணில் உள்ள படத்தை எடுத்து அதன் மூலமாக போலியான ஒப்புதல் பத்திரங்கள் தயாரித்து அதை நோட்டரி வழக்கறிஞரிடம் பதிவு செய்து திண்டுக்கல்லில் உள்ள ஏடி மைன்ஸ் அலுவலகத்திற்கு வழங்கி ஏவிஎஸ் பிரிக்ஸ் என்ற பெயரில் செங்கல் சூளை பதிவு செய்துள்ளார். அதேபோல மின்வாரியத்திற்கும் போலியான ஆதாரங்கள் கொடுத்து மின் இணைப்பு கோரியுள்ளார். இது தொடர்பாக மின்வாரியம் நந்தகுமாரை தொடர்பு கொண்ட போது தான் எந்த இணைப்பும் கோரவில்லை என தெரிவித்து நேரில் சென்ற போதுதான் சிவகுமார் செய்த மோசடிகள் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நந்தகுமார் சம்பந்தப்பட்ட நோட்டரி வழக்கறிஞரிடம் சென்று கேட்டபோது அவரும் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து சிவகுமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பழனி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கீரனூர் காவல் நிலையத்தில் பல மாதங்களுக்கு முன் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதையடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 3 மாதங்களுக்கு வழக்கு பதிவு செய்து உரிய பதில் வழங்க நீதிமன்றமும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. எனினும் மோசடி பேர்வழிக்கு ஆதரவாக காவல்துறை தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் விவசாயியான நந்தகுமார் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி
விரைவில் சென்னைக்கு சென்று தமிழக முதல்வருக்கு நேரில் புகார் செய்தாலாவது உரிய நீதி கிடைக்குமா என தெரிவித்துள்ளார். வணக்கங்க சார், என் பெயர் நந்தகுமார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் மேலுகரிப்பட்டி கிராமம் பனம்பட்டி பிரிவில் நான் விவசாயம் செஞ்சுட்டு வர்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேர்ந்த சிவகுமார் என்பவர் என்னோட பேரை பயன்படுத்தி என்னோட ஐடியை எனக்கு தெரியாமல் எடுத்து என்னோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்து என்னோட டாக்குமெண்ட் ஆன்லைனில் எல்லாமே எடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சம்மத பத்திரம்னு சொல்லி நோட்டரி வக்கீல் கிட்ட சம்மத பத்திரம் வாங்கி அதை கொண்டு போய் ஏடி மைன்ஸ் திண்டுக்கல்ல போய் லைசன்ஸ் ரெடி பண்ணியிருக்காருங்க சார். போலியான லைசன்ஸ், சூளை ஓட்டுவதற்கான போலியான லைசன்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. இது சம்மந்தமா நாங்கள் காவல்துறைக்கும் அது ஏடி மைன்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் நாங்கள் மனு வச்சிருக்கிறோம். இந்த மனு சம்மந்தப்பட்டமா வச்சு இப்போ 3 மாசத்துக்கு மேலே ஆச்சு. இந்த சம்மந்தப்பட்டதா எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி நாங்கள் இந்த எவிடன்ஸ் ஆதாரங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் நாங்கள் ஹைகோர்ட் மதுரை கிளையில போய் அப்பீல் பண்ணி நாங்கள் கோர்ட் ஆர்டர் முதற்கொண்டு இப்போ வரைக்குமே வாங்கி கையில் வச்சிருக்கோம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திண்டிவனத்தில் 77வது ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திண்டிவனத்தில் 77வது ஆண்டு குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொருளாளர் ரவி தலைமையேற்றினர். மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன், மாவட்ட செயலாளர் புண்ணியசீலன், வட்டார தலைவர்கள் தங்கராசு, செங்கேணி, முருகன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன் காந்தி மற்றும் காமராஜர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் சீனிவாசன் சிறப்பாக செய்திருந்தார். இதில் நகர தலைவர் ராதாகிருஷ்ணன், நகர துணைத் தலைவர் ரங்கநாதன், நகர செயலாளர் மோகன், செல்வமணி, பாஸ்கர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் திருவேங்கடம், நகர இளைஞரணி செயலாளர் பாலாஜி, ஒலக்கூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெங்காந்தூரில் கிராம சபை கூட்டம். ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டார். மயிலம் ஒன்றியம் வெங்கந்தூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். கிராம ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தா விநாயகம் வரவேற்றார். கூட்டத்தில் மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பொதுமக்கள் காலனி மற்றும் ஊர் பகுதிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைக்க வேண்டும் மற்றும் காலனி பகுதிக்கு பொது கழிவறை அமைக்க வேண்டும், ஏரியில் உள்ள திறந்தவெளி குடிநீர் கிணற்றுக்கு பாதுகாப்பு வலை அமைத்து தர வேண்டும் என சென்ற கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருந்தோம். இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை என கூறினர். அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் மேற்கண்ட அனைத்தையும் பரிந்துரைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டுள்ளது, விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என கூறினார். விவசாய நிலத்திற்கு செல்லும் ஏரி நீர் பாசன கால்வாயை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், கிராமத்தில் உள்ள படிப்பகத்தை திறந்து வைக்க வேண்டும், இலவச மனைப்பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஏழுமலை, மயிலம் ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் பாஸ்கர், திமுக கிளைக்கழக தலைவர் அன்பழகன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அது ஃபண்டுக்கு அதுதான் அந்த அலாட்மெண்ட் போயிருக்கு. மேக்ஸிமம் நம்ம வெங்கந்தூருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம சேர்மன் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு முடியாது, எதுவும் இல்லை நம்ம ஊரில். இது 2 தான் குறை. அதாவது முடிக்க முடியாதெல்லாம் மூலமாக தான் அந்த ஆக்சிடென்ட் எடுக்கணும். அது இப்போ இருக்குது, ப்ரொபோசல் ரெடியாக இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் ஒர்க் அது போயிட்டு இருக்கிறதுனால அவங்க ரெவன்யூ சைடில் பண்ண முடியல, எல்லாம் எஸ்ஐஆர் தான் பண்ணிட்டு எஸ்ஐஆர் இந்த மாதம் சார் மாதமாக நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் நாங்கள் அதாவது ரெவன்யூ விட நாங்கள் பயங்கரமாக இது பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் அதுக்காக பண்ணோம். இப்போ திருப்பி நான் ஏஐ வருவதுக்கு
இப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டார். மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா நடைபெற்றது. இதற்கு மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கினார். மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் வரவேற்றார். ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன், மாவட்ட கவுன்சிலர் விஜயன், ஒன்றிய கவுன்சிலர்கள் நிவேதிதா, ஜெய்சங்கர், ஃபரிதா சம்சுதீன், கண்ணன், உமா ஞானசேகர், சாந்தகுமார், செல்வம், கணக்காளர் விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கோவிந்தசாமி நன்றி கூறினார். அடுத்ததாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் வழியில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக தேசிய கீதம். பஞ்சாப் சிந்த் குஜராத் மராఠா போடுங்க சார்.